3ஆம் தேதிக்கு போனீங்கன்னா, இது வந்து மஞ்சள் நிறத்திற்கு அதிபதியான கிரகம். அது எப்படி சொல்கிறோம் மஞ்சள் நிறத்துக்கு அப்படின்னா, இந்த வெயிலும் இல்ல, இருட்டும் இல்ல அப்படின்னா, ஒரு மாதிரி வெளிச்சம் இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? பொழுதுல இருக்கும், காலை நேரத்தில இருக்கும். ஒரு மஞ்சள் வெயில் சொல்லும். "மஞ்சள் வெயில் மாலையிலே" அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாரி ஒரு மஞ்சள் நிறமான ஒரு கிரகம் அது. இந்த மஞ்சள் நிற கிரகம் என்ன சொல்லுவோம், நம்ம என்னமோ எப்பவுமே நம்முடைய கலாச்சாரத்தில என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு மங்களகரமான நிறம். அப்படின்னா, இந்த 3ஆம் தேதி பிறந்தவங்க பாருங்க 3, 12, 21, 30 இந்த 4 தேதியில பிறந்தவங்க 3ஆம் தேதி ஆதிக்கத்தில் இருப்பாங்க. இந்த 3ஆம் தேதி ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு குருன்னு பேரு. குருன்னா என்ன? பிறருக்கு உதவி செய்தல், பிறருக்காக வாழ்தல், பிறருக்காக விட்டு கொடுத்தல், பிறருக்கு தன்னுடைய கலைகளை போதித்தல். இப்ப இந்த ஒரு குருமார்கள் இருக்காங்களே, அவங்கலாம் 3ஆம் தேதி அந்த மாரி இருப்பாங்க. அதே நேரத்தில வந்து மஞ்சள் நிறத்துக்கு அதிபதியா இருப்பாங்க. நிறைய சந்தனத்தை லைக் பண்ணுவாங்க. மஞ்சள் உடைய லைக் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த 3ஆம் தேதி பிறந்தவங்க. இவர்களை பொறுத்தவரை தட்சிணாமூர்த்தி யோகம் கொண்டவர்கள்னு பேரு. தட்சிணாமூர்த்தி யோகம் அப்படின்னா, தன்னுடைய கர்மாவிலிருந்து வரக்கூடிய பயன்களையும், நடப்பு கர்மாக்களையும் அளந்து, எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய இந்த 3ஆம் தேதி. இப்போ அவங்களுக்கு மஞ்சள் நிறம் வந்து நமக்கு மஞ்சள் ட்ரெஸ் போடலாம். அது வியாழக்கிழமை அவங்களுக்கு பவர். இப்படி வச்சுக்குவோம். அடுத்து 4ஆம் தேதிக்கு போறோம். நம்ம 4ஆம் தேதி அப்படின்றது என்னன்னா, நம்ம சாஸ்திர விதிகள்ல சொல்றது 4 அப்படின்னா ராகுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கிழமைகள்ல பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதிக்கு 7ஆம் தேதிக்கு கிழமை இருக்காது. இந்த கிழமை எங்கே போச்சு அப்படின்னா, ஒவ்வொரு சூரியன்ல பிறந்தவங்களுக்கும், சந்திரன்ல பிறந்தவங்களுக்கும், அதே மாரி 7 தேதியில பிறந்தவங்களுக்கும் இடையில இடையில சூரியன் வந்து அந்த அந்த கிரகம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ராகு காலம், யமகண்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தினமும் 2 மணி நேரம், 4 மணி நேரம் வந்துட்டு போகக்கூடிய ஒரு கிரகம். இது வந்து சொற்களுக்கு அதிபதி. எப்பவுமே ராகுவும், கேதுக்கும் ஒரு நட்பு இருக்குது. இந்த 4ஆம் தேதி, 7ஆம் தேதி நம்ம ஒண்ணா வச்சுக்குவோம். 2 ஒரே மாரி தான் கிட்டத்தட்ட. ஆனா, ராகு வந்து ஒரு பேச்சுக்கு அதிபதி. அந்த சொல்லுக்கு அதிபதி. நாக்குல பார்த்தீங்கன்னா, கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் நிறைஞ்சிருப்பாங்க. கேதுக்கு என்ன அப்படின்னா, உடல் காரகன் அது. உடல் மெலிஞ்சு அல்லது ரொம்ப குண்டா. அந்த நார்மல் பாடியா இருக்க மாட்டாங்க. இந்த 4ஆம் தேதி இருக்கக்கூடியவங்க நாக்குக்கு அதிபதின்னா, 7ஆம் தேதி பிறந்தவங்க இந்த உடலுக்கு அதிபதி. அது பாம்பு கிரகம்னு பேரு. இப்ப இந்த 4ஆம் தேதியும், 7ஆம் தேதியும் ராகு, கேதுன்னு சொல்லுவாங்க. சாஸ்திர விதிகள்ல. நம்ம அப்படி சொல்ல வேண்டியதே இல்ல. இது நிழல் கிரகம். நிழல் கிரகம்னா, இப்போ முதுகுத்தண்டு பார்த்தீங்கன்னா, வளைஞ்ச மாரியே இருக்கும் 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு. அதே 4ஆம் தேதி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நல்லா பேசுவாங்க, இல்ல பேசவே மாட்டாங்க. அப்ப நாக்குக்கு அதிபதி. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ராகு, கேது இருக்கக்கூடிய சிலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாரி உருவங்களை அவர்கள் பார்க்கும்போது, தவழ்ந்து செல்லுகிற ஆற்றல். உதாரணத்துக்கு சொல்றேனே, அந்த 4ஆம் தேதி பிறந்தவங்களும், 7ஆம் தேதி பிறந்தவங்களும் 7 வயசு வரைக்கும் மென்னு சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க உணவே மென்னு சாப்பிடுவாங்க. அப்படி மென்று சாப்பிடக்கூடிய ஆற்றல் எப்போ வரும் அப்படின்னா, அந்த முதுகுத்தண்டு கெட்டியாகணும். அப்படின்னா இந்த 2 கிரகங்களையும் பெற்றவர்கள் அந்த குழந்தைகள வந்து ரொம்ப பராமரிக்கணும். 4ஆம் தேதி பிறந்தவங்களும், 7ஆம் தேதி பிறந்தவங்களும். நீங்க உதாரணத்துக்கு வேணா பாருங்களேன், வியாழக்கிழமை அன்னைக்கு தலை பார்த்தீங்கன்னா, பின் தலைய பார்த்தீங்கன்னா சூடா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? மூளை இயக்கம் அதிகமா செயல்படும் அவங்களுக்கு. ஏன்னா உடல் வலிமை குறைவு. அப்படின்னு எது செயல்படும்? மூளை தான் செயல்படும். அவர்களுக்கு 7 வயசு வரைக்கும் நீங்க திராவக உணவு, அதாவது கரைச்சு குடுக்கறது. இந்த ஜூஸ் அடிச்சு குடுக்கறது. சாப்பாட்ட கூட மெர்ஜ் பண்ணி குடுக்கறது. ஊட்டும்போது கூட குழந்தையா இருந்தா நல்லா மசிச்சு ஊட்டி குடுக்கறது. இப்படியெல்லாம் பண்ணும்போது என்னன்னா, அந்த 4ஆம் தேதி, 7ஆம் தேதியும் அந்த பாம்பு கிரகம் அப்படின்றதுனால நாக்குக்கு மட்டும் தான் பவர். அது மென்னு சாப்பிடக்கூடிய ஆற்றல் கிடையாது. அது 7 வயசுக்கு அப்புறம் மென்னு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா, ஞானம் பெற்ற கிரகமா இருப்பாங்க. கல்வியில, இசையில, உலகத்தில இருக்கக்கூடிய ஞான விஷயங்களை ஆராய்ச்சி பண்றது, ரிசர்ச் ஓரியன்டட் அந்த மாரி சயின்டிஸ்ட்டு இது மாரிலாம் அந்த 4ஆம் தேதி, 7ஆம் தேதி தான் இருப்பாங்க. குறிப்பா சொன்னோம்னா, நம்ம கண் முன்னாடி இருக்கவங்க அரசியல்வாதி இருப்பாங்க 4ஆம் தேதி, 7ஆம் தேதி. ஏன்னா, அந்த ஞானம், பிறரை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவங்கள வளர்க்கும்போது மட்டும் தான் கஷ்டம். வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. இப்ப 5ஆம் தேதி பார்ப்போம். தேதி பார்ப்போம்.